ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, உனக்காக உன் அப்பன் பழனி முருகன் நான் குறி சொல்ல வந்திருக்கிறேன். நான் சொல்லப்போகும் குறியானது உன் வாழ்வில் நிச்சயமாக பலித்தே தீரும். நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக வாக்கு கொடுப்பதும் கிடையாது, குறி சொல்வதும் கிடையாது. இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் நீ மனதளவில் தவியாய் தவித்ததால் தான் உனக்கு நல்ல குறி சொல்லி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுப்பதற்காக வந்துள்ளேன். இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? இனிமேல் எதை பற்றியும் யோசிக்காமல் உன் மனதை சுத்தமாய் தெளிவாய் நீ வைத்துக்கொள். உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கக்கூடிய உன் அப்பன் பழனி முருகன் அவர்களை உன்னிடமிருந்து விலக்கி வைப்பேன் என் செல்வமே. இனிமேல் உன்னை சுற்றி எல்லாரும் நல்லவர்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நட்போ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீ எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடிய ஆளாக இரு. எல்லாரிடமும் உண்மையாக நீ விரும்பி அன்பு செலுத்த வேண்டுமே தவிர கட்டாயத்திற்காகவும் கடமைக்காகவும் அன்பை கொடுக்காதே என் செல்வமே. உன்னை நோக்கி எது வந்தாலும் யார் வந்தாலும் எல்லாருக்கும் நேசத்தையும் பாசத்தையும் கொடு. ஆனால் நீ வேண்டாம் என்று உன்னை விட்டு விலகுவது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அதை பற்றி ஒருபோதும் யோசிக்காதே. உன்னை விட்டு போவது போகட்டும், வருவது வரட்டும். அத்தனையையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். நீ வசதியாக செல்வ வாழ்க்கையை வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறாயா? கவலை கொள்ளாதே. உனக்கானதை நிச்சயமாய் நான் இப்போது செய்து கொடுக்கத்தான் போகிறேன். வறுமையே இல்லாத செல்வ செழிப்போடு கூடிய சந்தோஷ வாழ்க்கை நிச்சயமாய் உனக்கு அமையும். ஏன் தெரியுமா? நீ மனதளவில் யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து போட்டி பொறாமை கண்டது கிடையாது. அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற ஆசையோ எண்ணமோ ஒரு நாள் ஒரு பொழுது கூட உனக்கு இருந்தது கிடையாது. வகை வகையாய் உணவு உண்ண ஆசைப்படாத நீ வயிறு நிறைந்தாலே போதும் என்றுதானே நினைக்கிறாய்? ஆடம்பரமாக வாழ ஆசைப்படாத நீ அடுத்தவரிடம் கையேந்தாமல் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்றுதானே நினைத்தாய்? அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல குணத்திற்கும் சிறப்பான செயலுக்குமாகவே இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஆளாக உன்னை மாற்றப் போகிறேன். இதுவரையிலும் நீ அடைந்திராத சந்தோஷத்தையும் அன்பையும் மிக பெரிய அளவில் உனக்காக நான் கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே. உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? இளமை காலம் முடிந்த பிறகும் மனைவி மீது கணவனும் கணவன் மீது மனைவியும் பாசம் காட்டி வாழக்கூடியவர்கள்தான். நோய் நொடியிலும் வறுமை காலம் நிறைந்த போதும் கூட கணவனை நேசிக்கும் மனைவியும் மனைவிக்கு அன்பு செலுத்தி அவரின் உடல்நிலையை பராமரிக்கும் கணவனும் அமைந்து விட்டாலே போதும், அவர்களே இந்த உலகத்து சொர்க்கத்தை அனுபவித்தவர்களாக மாறிவிடுவார்கள். முதலில் எல்லா மனிதர்களுக்கும் எல்லார் மீதும் நம்பிக்கை வருவது கிடையாது. ஆனால் காலம் போக போக நாட்கள் செல்ல செல்ல ஒருவர் இன்னொருவரை நடத்தும் விதத்தை பொறுத்து அன்பும் பாசமும் அழகாய் வருகிறது தானே? அப்படிதான் உன் மீது நான் இறுதி வரை உனக்கான அன்பை கொடுக்க தயாராகிவிட்டேன். என்னிடம் நீ பக்தியும் பாசமும் வைத்து உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தர சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தாய்தானே? இதோ உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு என் செல்வமே. இனி எல்லா விஷயங்களும் உன் விருப்பம் போலவே உன் வாழ்வில் நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு சிறப்பாய் முடித்து கொடுக்க போகிறேன். இனி ஒரு நாளும் இல்லை என்ற சொல்லே உன் வாழ்வில் இருக்காது என் செல்வமே. ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும், அதுவும் கூடிய சீக்கிரமாக நடந்து முடிய வேண்டும் என என்னிடம் ஆசையாய் வேண்டுதல் வைத்து காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் செய்து தரப்போகிறேன். இனிமேல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ கவலைப்படும்படி எந்த கஷ்டமான சூழ்நிலையையும் உனக்கு உருவாக்க மாட்டேன் என் செல்வமே. நீ நினைத்ததுதான் நிச்சயமாக நடக்கும். ஆனால் இன்னொன்றையும் புரிந்துகொள். மற்றவர்கள் உனக்கான நல்லது செய்வார்கள், உனக்கான நியாயத்தை சொல்லுவார்கள், பேசுவார்கள் என எதிர்பார்க்காதே. ஏனெனில் யாரிடமும் உனக்கான நியாயம் இருப்பது கிடையாது. எல்லா மனிதர்களும் அவரவர்களுக்கென ஒரு நியாயத்தை வைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மலரிலிருந்து வரக்கூடிய வாசனை எப்படி அந்த மலருக்கான மதிப்பை கொடுக்கிறதோ அதே போலதான் பணம் இருக்கும் வரையிலும் எல்லா மனிதர்களுக்கும் இங்கு மதிப்பு கிடைக்கும். யார் ஒருவன் பணம் இல்லாமல் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறானோ அவனையும் தள்ளியே வைத்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு சம்பாதிக்கும் போதே சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள்.
தேவையில்லாமல் ஆடம்பர செலவும் கடன் வாங்கும் எண்ணமும் உனக்குள் வேண்டாம் என் செல்வமே. மற்றவர்களது அவமானத்தை பார்த்து யாராவது ஒருவன் சிரித்து சந்தோஷப்படுகிறான் என்றால் அவன் கூடிய விரைவில் அதே மாதிரி அவமானப்படப் போகிறான் என்பதுதான் அர்த்தம். என் அன்பு பிள்ளையான நீ இன்னொருவர் கீழே தடுக்கி விழும்போதும் சரி, அல்லது கஷ்டப்படும் போதும் சரி, அல்லது வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கும் போதும் சரி, அவர்களது கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடாது. ஏனெனில் அதே போன்ற ஒரு நிகழ்வு உன் வாழ்விலும் உன் வீட்டிலும் நடப்பதற்கு எவ்வளவு காலமாக போகிறது? புரிந்து நடந்து கொள் என் செல்வமே. நீ எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்போடும் பணிவோடும் நடந்து கொள்கிறாய். ஆனால் உன்னுடைய பணிவை நிறைய பேர் பலவீனம் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வதுதானே உனது பலம். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன். உரிய நேரத்தில் அவர்களை திருத்தி அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்பதை நான் உணர்த்துவேன். நீ கவலை கொள்ளாதே. இந்த உலகத்தில் மீள முடியாத துயரம் என எதுவுமே இல்லை. நீ முயற்சி செய்தால் நிச்சயம் உன்னுடைய துயரங்கள் எல்லாம் விலகிய சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவாய். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கூட உண்டாகும் என் செல்வமே. மனபலத்தோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு எந்த இழப்பும் வராது. என்னதான் ஒருவன் உடல் பலத்தோடு இருந்தாலும் அவனுக்கு மனபலம் என்பது அவசியமான ஒரு விஷயம். நீயும் தைரியமாக இரு. எந்த காரணத்திற்காகவும் யாரும் உன்னை ஏமாற்றாத வகையிலும் கஷ்டத்தை கொடுக்காத வகையிலும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி மனபலத்தை நீ இழந்து விட்டாயே, ஆனால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும் என்பதையும் மறவாதே என் செல்வமே. துன்பத்தில் சிக்கி தவிக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தானே நான் வந்துள்ளேன். நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியும் இப்போது உன் கைகளிலேயே ஒப்படைக்கப் போகிறேன். கடவுளை தவிர வேறு யாரையும் நீ அதிகம் நேசிக்காதே. எல்லாமே பொய்முக தோற்றங்கள் தான். வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் எப்போதும் உனக்கு நல்லது. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். உனக்கு சோதனையை கொடுப்பது காலமாக இருந்தால் அதையும் தாண்டி சாதனையை படைப்பது நீயாக இருக்க வேண்டும். உன்னை விட்டு பேசாமல் போனவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு உன்னிடம் பேசுபவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து நீ சந்தோஷமாய் வாழப்பார். உன் எதிர்காலம் என்பது உன் நம்பிக்கையில் மட்டும்தானே இருக்கிறது. நீயும் உன் எதிர்காலத்தை சிறப்பாய் மாற்றுவதற்கான வேலைகளை நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்து போக மாட்டார்கள். ஆனால் அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் நிச்சயம் நன்றாக வாழ்ந்து விட மாட்டார்கள். உன்னை ஏமாற்றியவர் யாராக இருந்தாலும் அவருக்கு அதற்குரிய தண்டனையை கொடுத்து என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் நான் நிச்சயம் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன். உன்னுடைய கோபம் என்பது உன்னை நேசிப்பவர்களை கூட வெறுக்க வைத்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். ஆனால் உன்னுடைய அன்பு என்பது உன்னை வெறுப்பவர்களை கூட நேசிக்க வைக்கும் சக்தி வாய்ந்தது. எப்போதும் எல்லாருக்கும் அன்பை கொடு. யார் வெறுத்தாலும் அன்பை கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தால் எந்த துன்பமும் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. உன் அப்பன் முருகன் நானே உன்னை காப்பாற்றுவேன்.